வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு தமிழ்நாடு சமச்சீர் கல்வி ஸ்டாண்டர்ட் 9 எக்ஸசைஸ் 1.1ல ஃபோர்த் சம் பார்க்க போகிறோம். ரெப்ரசன்ட் தி ஃபாலோயிங் செட்ஸ் இன் ரோஸ்டர் ஃபார்ம். ஏற்கனவே ரோஸ்டர் ஃபார்ம்னா என்னென்னு பார்த்துருக்குறோம். இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணதுக்கு முன்னாடி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஞாபகம் வச்சுருக்குது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் எக்ஸ் லெஸ் தேன் 5 அப்படின்னா என்ன அர்த்தம்னா 5ஓட கம்மியான வேல்யூஸ். ஸோ 1 2 3 4 தான் ஆன்சர். இப்போ எக்ஸ் கிரேட்டர் தேன் 5 அப்படின்னா அர்த்தம் 5ஓட அதிகமான வேல்யூஸ். என்ன 6 7 8 9 அப்படி போய்கிட்டே இருக்கும். அடுத்தது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்னா 5ஐயும் சேர்த்துக்கிடணும். லெஸ் தேன் முதல் எழுதிக்கிடுங்க. 1 2 3 4 தென் 5ஐயும் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருக்குது. அதே மாதிரி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 5னா 5ஐயும் ஆட் பண்ணிக்கிடணும். ஸோ 5 6 7 8 9 அப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ லெஸ் தேன்னா அதோட கம்மியான வேல்யூஸ், கிரேட்டர் தேன் அதோட பெரிய வேல்யூ, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அந்த வேல்யூ ஆட் பண்ணிக்கிடணும். கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு பெரிய அதோட கிரேட்டராக உள்ள வேல்யூஸ் அந்த வேல்யூ ஆட் பண்ணிடணும். ஓகே, நம்ம இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்னென்னா செட்டுக்கு நேம் என்ன ஏ. இது கொஸ்டின், இது ஆன்சர் மாதிரி எடுத்துக்கோங்க. கொஸ்டின் கொடுத்துருக்கு ஆன்சர். தி செட் ஆஃப் ஆல் ஈவன் நேச்சுரல் நம்பர் லெஸ் தேன் 20. லெஸ் தேன் 20னால 20க்கு கம்மியாக உள்ளதுன்னா நேச்சுரல் நம்பர்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 4 5 ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஈவன் நம்பர்னு கேட்டனால 2 4 6 8 10 12 14 16 18 20 எழுதக்கூடாது. ஏன்னா லெஸ் தேன் 20 கொடுத்துருக்குது. இதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு. ஸோ நம்ம இப்போ ஃபோர்த்து சம் பார்ப்போம். ஃபோர்த்து எழுதிக்கிடுவோம். ஃபோர்த்து டி ஈக்குவல் டு நல்லா கவனமாக கவனிச்சுடுங்க. எக்ஸ் வந்து -5ஓட பெருசு, ஆனால் இதோட சின்னது. ஸோ -5ஓட பெருசுனா என்ன நம்பர் வரும்? கிரேட்டர் வேல்யூ. ஸோ -4 -3 -2 -1 0 1 2 ஆட் பண்ணா எஸ் 2 சேர்த்துக்கணும். ஏன் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2னா 2 ஆட் பண்ணிக்கலாம். இதான் டி வேல்யூ. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம தேர்ட் சம் பார்ப்போம். தேர்ட் சம் வந்து சி ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? பெர்ஃபெக்ட் கியூப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் such that x is a perfect cube. Perfect cube na enna number na varum? 1oda cube வந்து 1, 2 oda வந்து 2 cube, 2 into 2 into 2, so 8. So 3 cube na 3 into 3 into 3, 3 into 3 9, 9 3s are 27. 4 cube வந்து 64, 5 க்கு வந்து இது மாதிரி மல்டிப்ளை பண்ணா 5 க்கு வந்து 125, then 6 க்கு வந்து 2 1 6. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க இதில்? எக்ஸ் இஸ் ஏ பெர்ஃபெக்ட் கியூப். இதெல்லாம் பெர்ஃபெக்ட் கியூப் நம்பர். 1 8 27 64 125 216. என்ன நம்பர் வந்து 27ஓட கிரேட்டர் தேன். ஸோ 27ஐ இது பண்ணக்கூடாது, 27ஐ ஆட் பண்ணக்கூடாது. தென் 216 216ஐயும் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஸோ என்ன நம்பர்லாம் வரும்? 64ம் 125. Then இப்போ நம்ம செகண்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். செகண்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க? n y such that y equal to 1/2n l less than 5. ஸோ n நம்பர்னா என்னென்ன வரும்னா n equal to 1 நேச்சுரல் நம்பர், 2 3 4 5ஐ இன்க்ளூட் பண்ணணும். ஏன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5. ஸோ இஃப் n equal to 1, if n equal to 1, y ஓட வேல்யூ என்ன? y equal to 1/2 into 1 equal to 1/2. அதுக்கப்புறம் if
n equal to 2. So இதோட வேல்யூ என்ன? y equal to 1 by 2 into 2 equal to 1 by 4. Then if n equal to 3, y equal to 1 by 2 into 3, y equal to 1 by 6. அப்புறம் if n equal to 4, y equal to 1 by n இருக்கிற இடத்துல அந்த நம்பரை சப்ஸ்டிடியூட் 2 by 4, 1 by 8. அதுக்கப்புறம் if n equal to 5, y equal to 1 by 2 into 5 equal to 1 by 10. இப்போ நம்ம ஆன்சர் எழுதுவோமா? ஸோ என்ன ஆன்சர்? b equal to என்ன வேல்யூஸ்லாம் வந்திருக்குது? 1 by 2, காரண வேல்யூ செகண்ட் 1 by 4, 1 by 6, 1 by 8, 1 by 10. தான் இதோட ஆன்சர். Thank you friends.